சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். இந்த திருமறை வார்த்தைகளின் சூழல் தரியு ராஜா தானியேலை முழு ராஜ்யத்தின் மேலும் அதிகாரியாக்க நினைக்கிறார் என்று பொறாமை கொண்ட எதிரிகள் அவரை அழிக்க நினைக்கிறார்கள். ஆனால் தனது வேலையிலும் வாழ்க்கையிலும் உண்மையுள்ளவராக இருந்த அவரை குற்றம் கண்டுபிடித்து தாக்குவதற்கு எதுவும் இல்லை என்று கடவுளிடம் ஜெபிப்பதையே காரணமாக உருவாக்கி சிங்க குகைக்குள் தள்ளுகிறார்கள். ஆனால் நம் வாழ்க்கையில் கடவுளை மையமாக கொண்டிருக்கும் போது சுற்றியுள்ள சூழலின் கட்டாயத்திற்கு நாம் தள்ளப்பட்டாலும் கடவுள் அளிக்கும் தைரியத்தையும் அவரின் பாதுகாப்பையும் உணர முடியும் என்பதற்கு இந்த வரலாற்று நிகழ்வே சாட்சி. சிங்கங்களால் எந்த பாதிப்பும் இல்லாமல் உயிரோடு வெளியே வந்தார் தானியேல். உண்மையில் நம் வாழ்க்கையின் சூழலை மகிழ்விக்கவோ துயரமாக்கவோ மனிதர்களுக்கு அதிகாரம் இருப்பது போல் தெரிகிறது. ஆனால் நம் வாழ்வில் கடவுள் மீதான ஆழமான விசுவாசம் என்கிற நம்பிக்கையானது சூழல்களை சவால்களாக மாற்றும். எனவே அனைத்திலும் அவரையே நம்புங்கள். சூழல்களை சவால்களாக்கி வெற்றி காணுங்கள்.